ஜர்னல். இன்றைக்கி வந்து மார்க்கெட் நேற்றுக்கு எப்படி எண்ட் ஆகிருக்கு, இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்ன, கோல்டு எந்த லெவலில் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் அப்டேட்டை பற்றி குயிக்காக பார்த்துருவோம். ஸோ நேற்றுக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 43 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே வந்து இந்த ரேஞ்சு பவுண்டில் தான் இருக்குது. பிட்வீன் 21,800க்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க 25,200க்கு மேலேயும் கீழேயும் தான் போய்கிட்டு இருக்கோம். சென்செக்ஸ் வந்து ஒரு 160 பாயிண்ட்ஸு கீழே இறங்கி 75,000ல் இருக்குது. ஸோ இது எப்போ 1 lakh வரும்ன்றது தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ வந்து எஃப்ஐஐ டேட்டா என்னன்றதை பார்த்துருவோம். எஃப்ஐஐ நேற்றுக்கு 15th May ஸோ 1329 கோடிக்கு கேஷ் பொசிஷனில் வாங்கியிருக்காங்க நெட்டாக. ஸோ அதே நேரத்தில் டிஐஐ வந்து 2,500 பாயிண்ட்ஸ் 2,000 பாயிண்ட்டு கிட்ட விற்றுருக்காங்க, 2,000 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. 1,300 கோடிக்கு எஃப்ஐஐ நெட்டாக வாங்கியிருக்காங்க. டிஐஐ 2,000 கோடி கிட்ட நெட்டாக விற்றுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மே பாதி மாதம் போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் எஃப்ஐஐ 24,655 கோடி விற்றுருக்காங்க. டிஐஐ 40,000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. 2026 இது வரைக்கும் 2,65,407 கோடி விற்றுருக்காங்க எஃப்ஐஐ. ஸோ இவங்க எப்போ க்ரீனாக மாறுறாங்களோ, அதாவது எப்போ பை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நம்ம மார்க்கெட் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கு மெயினாக ரீசன் நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ருப்பீஸ் வந்து டவுன் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ டாலருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இங்கே காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிறத விட யூஎஸில் பாண்டில் போட்டால், அதாவது டெபாசிட் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. ப்ளஸ் ருப்பீஸ் டிப்ரிஷியேஷன் ஆகிறதும் பெரிய இதுவாக இருக்குது. ஸோ யூஎஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் 100 ஒரு 454 பாயிண்ட்ஸ் இறங்கி கிட்டத்தட்ட 1.5% இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு நாஸ்டாக் 100. S&P 500 வந்து 92 பாயிண்ட்டு கீழே இறங்கி 1.23% கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸு ஒரு 1% கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ரைடே வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பார்ப்போம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மைனஸில் தான் இருக்குது, 76 பாயிண்ட்ஸு. ஸோ டாப் கெய்னரில் நேற்றுக்கே டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளில் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து லீடர்ஷிப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீமைசேஷன் பண்ண போகிறதுனால இந்த நியூஸ்னால டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 5% மேலே ஏறியிருக்கு. டாப் லூசரில் முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ ஏற்கனவே இது வேல்யூஷன் அதிகம். அது இல்லாமல் இப்போ கோல்டோடைய இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால அது கீழே இறங்கியிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.